ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெண்டு பனானா வச்சு நான் ஒரு ஸ்வீட்டான தோசை செய்ய போகிறோம். பனானா தோசை அதை எப்படி செய்யறேன் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரெண்டு பனானா சேர்த்துக்கிறேன். இந்த பனானாவை நல்லா மேஷ் பண்ணுறேன். நல்லா மசிச்சு எடுக்கிறேன் பனானாவை. 2 கைப்பிடி அளவு தேங்காய் பூ எடுத்துக்கிறோம். ஃப்ரெஷ் தேங்காய் பூ 2 கைப்பிடி அளவு. கூடுதலாக செய்ய வேண்டாம்னு சேர்க்கலாம். 2 கைப்பிடி அளவு தான் 2 வாழைப்பழத்துக்கு அளவானது. 250 கிராம் கோதுமை மாவு. 250 கிராம் கோதுமை மாவு. சீனி வந்து நான் 150 கிராம் தான் எடுத்துருக்குறேன். 150 கிராம். சால்ட் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். ஸ்வீட் பலகாரங்களுக்கு எப்படியும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இப்போ இதுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். தோசை மாவு பதத்தில் கரைச்சி எடுக்கணும். இதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். சுகருக்கு பதிலாக கருப்பட்டியும் சேர்க்கலாம். சுகர் கூட தேவையான சேர்க்கலாம். நான் 150 கிராம் சேர்த்துருக்குறேன். இந்த பனானா தோசையை நான் இப்போ ஊற்ற போகிறேன். இப்போ இதுக்கு நெய் கொஞ்சம் சாடையாக நெய் கொஞ்சம் சேர்க்குறேன். நெய் பிடிக்காதவங்க ஆயிலும் சேர்க்கலாம். இப்போ இந்த பனானா தோசையை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் சின்ன ரொம்ப மெல்லிசாக ஊற்றக்கூடாது, வராது. இந்த அளவில் ஊற்றணும். இப்போ இது மேலே கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். சாப்பாடு குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசை ரெடி ஆகிட்டுது. இப்போ 2வது தோசையும் ஊற்ற போகிறேன். ஊற்றுது 2வது ஊற்றி இப்போ 3வது. இப்போ எங்கள் பனானா தோசை முடிஞ்சுது. இது சின்ன பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்கலாம். வயசு போனவங்களும் சாப்பிடலாம். இது அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செய்ய பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.